ஒரு அமேசிங்கான ஃபோட்டோ எடுத்துட்டு உங்கள் கேமரா ஸ்க்ரீனில் பார்த்து அது டல்லாக இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த செட்டிங் தான் காரணம். உங்கள் கேமரா செட்டிங்ஸில் இந்த பர்டிகுலர் செட்டிங்கோட பேர் வந்து பிக்சர் ஸ்டைல் செட்டிங்ஸ். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அது கிளியர் ஆகும். என்னோட பேர் வந்து முத்துராமன். ஐம் வெட்டிங் அண்ட் ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபர். நீங்கள் ஒரு பிகினர் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க அண்ட் ஃபோட்டோகிராஃபி புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபோட்டோகிராஃபியை ஈஸி அண்ட் சிம்பிள் ஆக்குறது தான் என்னோட கோல். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களோட பர்சனல் ஸ்டைல் ஒன்று கிரியேட் பண்ணி அதை உங்கள் கேமராவில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டைல் செட்டிங்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். 2012 நான் வந்து ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஷூட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு அமேசிங்கான ஃபோட்டோகிராஃபரோட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சு. நாங்கள் வந்து ஒரு சிமிலரான மொமெண்ட்டை வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஷூட் பண்ணி பார்த்துட்டு என்னோட கேமரா ஸ்க்ரீனில் அந்த ஃபோட்டோ பார்த்தா கொஞ்சம் ரொம்ப டல்லாக கலர்லெஸ்ஸாக இருந்தது. பட் அவரோட கேமரா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது வந்து ரொம்ப ஏஸ்தட்டிக்காக அண்ட் ஒரு ஃபில்ம் லுக்கோட இருந்தது. இது எதனால அப்படின்னு என்னால் அந்த மொமெண்ட்டில் வந்து புரிஞ்சுக்க முடியல. பட் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுக்கான காரணம் வந்து இந்த பிக்சர் ஸ்டைல் செட்டிங்ஸ் அப்படின்றது தெரிய வந்தது. இப்போ இந்த பிக்சர் ஸ்டைல் செட்டிங்ஸை வந்து டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் வந்து கிளியர் பண்ணுவோம். அது என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு நம்ம லைவாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். இமேஜ் செட்டிங்ஸ்குள்ளே போய் ரா அண்ட் ஜேபெக் அப்படின்றது செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிக்சர் ஸ்டைல் செட்டிங்ஸ்குள்ளே போய் மோனோக்ரோம் அப்படின்றத நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இங்கே மோனோக்ரோம் அப்படின்றது பிளாக் அண்ட் ஒயிட். இதை வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த ரா அண்ட் ஜேபெக் இது ரெண்டையுமே நம்ம வந்து லைட் ரூம்குள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்டே நோட்டீஸ் பண்ற விஷயம் என்னன்னா ரா வந்து கலருக்கு ரீசெட் ஆயிடுது அண்ட் ஜேபெக் வந்து நம்ம வச்ச அந்த மோனோக்ரோம் அப்படின்றதுல அப்படியே இருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரா இமேஜஸ்க்கு வந்து இந்த பிக்சர் ஸ்டைல் செட்டிங்ஸ் வந்து கேமரா ஸ்க்ரீனில் அப்ளை ஆனாலுமே உங்களுக்கு நீங்கள் லேப்டாப்க்கு டெவலப் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகும்போது அது வந்து ரீசெட் ஆகிடும். ஜேபெக்கு நம்ம என்ன பிக்சர் ஸ்டைல் செட்டிங்ஸ் வைக்கிறோமோ அதுதான் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஒரு சில சாஃப்ட்வேர்ஸில் இந்த ரா இமேஜ் நம்ம ஓப்பன் பண்ணாலுமே அது நம்ம என்ன பிக்சர் ஸ்டைல் செட்டிங்ஸ் செட் பண்ணுமோ அதுதான் வரும். பட் லைட் ரூம் மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் அது வந்து ரீசெட் ஆகிடும். இப்போ கெனானில் இதோட பேர் வந்து பிக்சர் ஸ்டைல் செட்டிங்ஸ். சோனியில் வந்து கிரியேட்டிவ் கண்ட்ரோலா இல்லை கிரியேட்டிவ் ஸ்டைல் அப்படின்றது தெரியாது. பட் இதே ஃபீச்சர்ஸ் உள்ளதான் இருக்கு. அண்ட் நிக்கான்ல வந்து இதோட பேர் வந்து பிக்சர் கண்ட்ரோல். ஸோ வேற வேற கேமரால வேற வேற பேர்ல இருந்தாலுமே இந்த ஸ்டைல் செட்டிங்ஸ் வந்து எல்லா கேமராலையுமே மோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்னென்ன பிக்சர் ஸ்டைல்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பிக்சர் ஸ்டைல் கீழே என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஷார்ப்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் அண்ட் கலர் டோன். இந்த 4 பேராமீட்டர்ஸ் தான் ஒரு பிக்சர் ஸ்டைல் செட்டிங்ஸ்லையும் வேரி ஆகி செட்டிங்ஸாக சேவ் பண்ணிடும். இப்போ இந்த 4 விஷயத்த நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். இதை வந்து டிராயிங் அண்ட் கலரிங் எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணி இந்த 4 ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு சின்ன பாக்ஸ்ல நம்ம கிரையான்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கலர் ஃபில் பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப வந்து மங்கலா, ஃபிளாட்டா, ஒரு மாதிரி டெஃபினிஷன் இல்லாம இருக்கும். பட் இதுவே வந்து ஒரு ஷார்ப் அண்ட் கலர் பென்சில் யூஸ் பண்ணி கலர் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இதுதான் ஷார்ப்னஸ். இப்போ ஷார்ப்னஸ் கீழே இன்னொரு 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு: ஸ்ட்ரென்த், ஃபைன்னஸ் அண்ட் த்ரெஷ்ஹோல்ட். இப்போ இதையும் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ லைவாக எடுத்து பார்த்து செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஷார்ப்னஸோட ஸ்ட்ரென்த்தை வந்து மாற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரென்த்தை வந்து நான் கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியுது அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் மங்கலாக இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நான் மேக்ஸிமமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு வந்து ஓவரால் ஃபோட்டோவோட ஷார்ப்னஸ் டெஃபினேஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பேராமீட்டர் வந்து கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். ஸோ இமேஜ் அல்லது டிராயிங்கில் இருக்க பிரைட் ஏரியாஸ்க்கும் டார்க்கான ஏரியாஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளோ தூரம் அப்படின்றது தான் இந்த கான்ட்ராஸ்ட். ஸோ இப்போ இந்த கான்ட்ராஸ்ட்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு திருப்பி நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் நான் கான்ட்ராஸ்ட்டை டோட்டலாக கம்மி பண்ணியிருக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக ஆல்மோஸ்ட் டல்லாக இருக்குது. அடுத்த ஷார்ட்ல வந்து நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் கவனிச்சிங்கனாலே தெரியும் ரொம்ப கிளியராக அந்த பிரைட்டர் பார்ட்ஸ்க்கும் டார்க்கர் பார்ட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் கான்ட்ராஸ்ட் கூட இருக்குது அப்படின்னு சொல்லுது. இதுக்கு அடுத்து நம்ம சேச்சுரேஷன் பார்க்கலாம். சேச்சுரேஷன் அப்படின்றது ஒரு கலரை வந்து பயங்கரமாக நம்ம வந்து பாப் ஆகுது அப்படின்னா அது வந்து சேச்சுரேட்டடாக இருக்குன்னு அர்த்தம். அதே கலரோட ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ணுறோம் அப்படின்னா சேச்சுரேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். அண்ட் சேச்சுரேஷன் அப்படின்றது ஓவராலாக பயங்கரமாக கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக மாறிடும். அண்ட் இனிஷியலி நம்ம வந்து சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் கலர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பட் ரொம்ப சீக்கிரமே அது வந்து ஒரு அன்நேச்சுரலான ஃபீல் அப்படின்றத நீங்கள் டிஸ்கவர் பண்ணுங்க. இப்போ லைவாக ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் நான் வந்து இந்த சேச்சுரேஷனை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கலர்லெஸ்ஸாக மாறிடுச்சு இமேஜ். அண்ட் இந்த ரெண்டாவது ஷாட்டில் வந்து சேச்சுரேஷனை டோட்டலாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன்.
இதை நீங்க பாத்தீங்கன்னா கலர் வந்து எக்ஸ்ட்ரீமா பாப் ஆகி ஓவர் கலர்ஃபுல்லா இருக்கு. ஓரளவுக்கு இது வந்து அட்ராக்டிவா இருந்தாலும் ரொம்ப அன்நேச்சுரலான ஃபீல் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அடுத்து கலர் டோன் அப்படின்றத பார்க்கலாம். கலர் டோன் என்னன்னா, உங்க கலர் வீல்ல 2 ஆப்போசிட்டான கலர் எடுத்து 2 எக்ஸ்ட்ரீம்லயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்க செட்டிங்ஸ் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்டோ ரைட்டோ மாத்தினா அந்த கலர் டோனோட ஃபீச்சர் வந்து உங்க இமேஜ்ல வந்து தெரியும். இப்போ இதையும் போட்டோ எடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டோல கலர் டோனை வந்து நான் டுவர்ட்ஸ் லெஃப்ட் கொண்டு வரேன். இதில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பர்பிள் டோன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அடுத்த போட்டோல நான் இந்த கலர் டோனை வந்து ரைட்டுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா இந்த yellowish and green டோன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ நம்ம பார்த்த இந்த 4 பேராமீட்டர்ஸை வேரி பண்ணி தான் நம்ம வந்து பிக்சர் ஸ்டைல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் பிக்சர் ஸ்டைல்ஸை பார்க்கலாம். இந்த டிஃப்ரெண்ட் பிக்சர் ஸ்டைல்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேமராஸ்ல ஒரு 4 to 6 ஃபீச்சர்ஸ் வந்து காமனா இருக்கும். மீதியெல்லாம் வந்து அந்த கேமரால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம வந்து Canon கேமரால இருக்க பிக்சர் ஸ்டைல் செட்டிங்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ மோட். இது வந்து மோஸ்டா எல்லா கேமராஸ்லயும் டிஃபால்ட்டா செட் ஆயிருக்கிற ஒரு மோடு. இது வந்து கொஞ்சம் கலர்ஸ் அதிகமாகவும் அண்ட் கான்ட்ராஸ்ட் அதிகமா இருக்கிற ஒரு செட்டிங். ஆட்டோ அப்படின்றனாலவே வந்து நீங்க நிறைய சீன்ஸுக்கு இந்த மோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோடு செட் பண்ணி லைவா ஒரு போட்டோ எடுத்து பார்க்கலாம். நம்ம ரா பிளஸ் JPEG எடுக்கிறோம். ஸோ ராவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்டைல் அப்ளை பண்ணாத பிக்கும் ஸ்டைல் அப்ளை பண்ண பிக்கோட கம்பேரிசன் நம்ம வந்து ஈஸியா பார்க்கலாம். ஸோ ஆட்டோ மோட்ல வச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கலர்ஸ் வந்து கொஞ்சம் விவிடா இருக்கு ராவை கம்பேர் பண்ணும்போது. அடுத்த மோட் வந்து ஸ்டாண்டர்ட். இதுவுமே நிறைய கேமராஸ்ல டிஃபால்ட்டா செட் ஆயிருக்க மோட். இது வந்து ஆட்டோவோட கம்பேர் பண்ணிக்கும் போது அந்த அளவுக்கு கலர் இருக்காது. பட் ஸ்டில் இது வந்து ஒரு விவிட் அண்ட் அட்ராக்டிவான ஒரு ப்ரீசெட் தான். இதையுமே வந்து நம்ம வெரைட்டி ஆஃப் சீன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வச்சு ஒரு லைவ் போட்டோ எடுத்து பார்த்து ராவோட கம்பேர் பண்ணலாம். அண்ட் அகைன் ராவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கான்ட்ராஸ்டும் அந்த கலர் பாப்பும் நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்து போர்ட்ரேட் மோட் செட் பண்ணி பார்க்கலாம். போர்ட்ரேட் மோடோட மெயின் ஃபீச்சர் வந்து என்னன்னா, போர்ட்ரேட்ஸ் அதாவது ஸ்கின் டோன்ஸ் இருக்க இடம் வந்து ஷார்ப்னஸ் கம்மியாகி அந்த ஸ்கின் டோன் வந்து ஸ்மூத் ஆகிறது தான் இந்த போர்ட்ரேட் மோட் அப்படின்றது கிரியேட் பண்ணி. ஸோ இதை ஒரு போட்டோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரா இமேஜ் அல்லது ஸ்டாண்டர்ட் இமேஜோட கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்கின் டோன் இருக்கிற ஏரியாலாம் வந்து ஷார்ப்னஸ் கம்மியாகி கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு. இதுக்கு அடுத்து லேண்ட்ஸ்கேப் மோட். லேண்ட்ஸ்கேப் மோடோட மெயின் ஃபீச்சர் என்னன்னா, ப்ளூஸ் அண்ட் கிரீன்ஸ் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டா தெரியும். ஸோ இது வந்து நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப் ஷூட் பண்றதுக்காக கிரியேட் பண்ண ஒரு ஸ்டைல். ஸ்டாண்டர்ட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஷார்ப்னஸும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ப்ளூ கிரீனோட என்ஹான்ஸ்மெண்ட் வந்து கூட இருக்கும். ஸோ அகைன் இது திருப்பி ஒரு போட்டோ எடுத்து பார்க்கலாம். ராவோட கம்பேர் பண்ணும்போது கிளியரா அந்த ப்ளூ வந்து இன்னும் கொஞ்சம் சேச்சுரேட்டடா இருக்கு அண்ட் கிரீன்ஸும் இன்னும் கொஞ்சம் பாப் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டைல் செட்டிங் வந்து ஃபைன் டீடைல். இது வந்து கொஞ்சம் ரீசெண்டான கேமராஸ்ல இருக்கிற ஒரு அடிஷன். க்ளோஸ்அப்ஸா எடுக்கிறோம் இல்ல சில ப்ராடக்ட்ஸ் வந்து டீடைல்டா எடுக்கிறோம் அப்படின்னா ஃபைனா டீடைல்ஸ் தெரியணும், அதுல கலர்ஸும் அந்த டீடைல்ல நல்லா என்ஹான்ஸ் ஆகி தெரியணும் அப்படின்னா இந்த FD அப்படின்றது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜூம் பண்ணா அந்த ஃபைனா டீடைல்ஸ்ல அந்த கலர் என்ஹான்ஸ்மெண்ட்டும் அந்த கான்ட்ராஸ்டும் நல்லா தெரியுது. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டைல் செட்டிங் வந்து நியூட்ரல். இது வந்து சுத்தமா கலர்லெஸ் அண்ட் ஷார்ப்னஸ் இல்லாத ஒரு ஃபீச்சர். கலர்ஸ் அண்ட் உங்க எக்ஸ்போஜர் டீடைல்ஸ் எவ்வளவு தூரம் நேச்சுரலா இருக்கோ அந்த நேச்சுரலா இருக்கிற ஃபீலை கேப்சர் பண்றது தான் இந்த நியூட்ரல் ஸ்டைல் செட்டிங்கோட வேலை. நீங்க நிறைய எடிட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இந்த ஸ்டைல் செட்டிங் மோட நீங்க யூஸ். இதை ஒரு லைவ் போட்டோ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராக்கும் நியூட்ரலுக்கும் ஆல்மோஸ்ட் ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஷார்ப்னஸும் சரி கலரும் சரி ரொம்ப ரெடியூஸ்டா டல்லா இருக்கு. அடுத்த மோடோட பேர் வந்து ஃபெய்த்ஃபுல் அப்படின்றது. இது வந்து சீனுக்கு எவ்வளவு தூரம் க்ளோஸா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் இது வந்து கலர் மீட்டரை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பிரிண்டிங்கெல்லாம் வந்து அப்படியே இருக்கிற கலர்ஸை நான் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டைலை யூஸ் பண்ணலாம். இதுவுமே கம்ப்ளீட்லி அன்ஷார்ப் அண்ட் அன்சாச்சுரேட்டடான ஒரு ஸ்டைல். அடுத்த மோடோட பேர் வந்து மோனோக்ரோம். ஸோ மோனோக்ரோமோட அர்த்தம் என்னன்னா சிங்கிள் கலர். ஸோ இது வந்து டிஃபால்ட்டா பிளாக் அண்ட் ஒயிட்ல சிங்கிள் கலரா செட் ஆயிருக்கு. அண்ட் நீங்க இந்த செட்டிங்ஸ்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் அண்ட் கலர் டோனுக்கு பதிலா இதுல வந்து ஃபில்டர் எஃபெக்ட் அண்ட் டோன் எஃபெக்ட் அப்படின்னு ரெண்டு இருக்கும். இந்த ஃபில்டர் எஃபெக்ட்ல ரெட், கிரீன், yellow அப்படின்னு இருக்கும். ஸோ yellow அப்படின்றத நீங்க செட் பண்ணீங்கன்னா உங்க சீன்ல இருக்க yellow கலர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மாறும். இதே இது ரெட் அல்லது கிரீன் வைக்கிறீங்க அப்படின்னா உங்க சீன்ல இருக்க ரெட் அல்லது கிரீன் வந்து அதோட டோன்ஸ் வந்து மாறும். பேசிக்கா நான் ஸ்டில் மோனோக்ரோமா தான் இருக்கும். இதுக்கு அடுத்து இது கீழே டோனிங் எஃபெக்ட்ஸ் இருக்கு. இதை நீங்க மாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டோன்ஸோட பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் இருக்கும். அதை நீங்க வந்து மாத்தி மாத்தி செட் பண்ணிக்கலாம். இது போக இந்த Canon கேமரா நீங்க பாத்தீங்கன்னா யூசர் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி 3 ஸ்டைல் இருக்கும். இது என்னன்னா கஸ்டம் செட்டிங்ஸ்.
இதுக்குள்ள போய் நீங்க செட்டிங்ஸை மாற்றி ஒரு யூசர் டெஃபினிஷன் செட்டிங்கையும் வந்து கஸ்டமா நீங்க வந்து மாற்றி வச்சுக்கணும். அண்ட் பிகினிங்லேயே சொன்னேன், நீங்க ஒரு பிக்சர் ஸ்டைல் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ 3 யூசர் டெஃபினிஷன் ஸ்டைல் இருக்கு. நம்ம 2 வந்து வேற ஒருத்தவங்க கிரியேட் பண்ண அந்த பிக்சர் ஸ்டைலை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் 3வது நீங்க வந்து பிக்சர் ஸ்டைல் எடிட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணி நீங்க உங்களோட பர்சனல் ஸ்டைலை கிரியேட் பண்றது எப்படி அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 30 days பேசிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்றது யூடியூப் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். 30 வீடியோஸை வந்து ஒரு சீரீஸாக போட போகிறேன். அந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல 30 days பேசிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றத கண்டிப்பாக போடுது. அண்ட் இந்த கமெண்ட்ஸ் வந்து நிறையா வந்தது அப்படின்னா ஒரு மந்த்க்குள்ளே நான் அந்த வீடியோ சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி 2 பிக்சர் ஸ்டைல் வந்து நம்ம இன்டர்நெட்ல வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் 3வது நம்ம வந்து பிக்சர் ஸ்டைல் யூஸ் பண்ணி ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக நம்ம Canon வெப்சைட்லேயே வந்து ஒரு 6 to 8 ஸ்டைல்ஸ் இருக்கு. இது வந்து நீங்க எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். நான் வந்து நாஸ்டால்ஜியா அப்படின்ற ஒரு ஸ்டைல் இருக்கு, இதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போறேன். அண்ட் இன்னொன்று வந்து ஒரு யூடியூபர் வந்து பிக்சர் ஸ்டைல்ஸ் கிரியேட் பண்ணி ஃப்ரீயா ஆஃபர் பண்றாரு. அவரோட வெப்சைட்லையும் போய் அந்த பர்டிகுலர் பிக்சர் ஸ்டைலை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போறேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா .pf அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட்ல தான் இருக்கும். இப்போ இந்த Canon வெப்சைட்லேயே வந்து இந்த பிக்சர் ஸ்டைலை வந்து எப்படி நம்ம கேமரால இன்ஸ்டால் பண்றது அப்படின்றது போட்டிருக்கோம். ஸோ நீங்களே அதை படிச்சு பார்த்து ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து EOS யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் உங்க கேமரா வைஃபை அல்லது டைரக்டா கேபிள் யூஸ் பண்ணி லேப்டாப்க்கு கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிட்டு EOS யூட்டிலிட்டி ஆன் பண்ணோம் அப்படின்னா இதுல இந்த கேமரா செட்டிங்ஸ்ல போய் ரெஜிஸ்டர் பிக்சர் ஸ்டைல்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த சைட் பட்டன் கிளிக் பண்ணி உங்க .pf ஃபார்மேட் ஃபைல் நீங்க டவுன்லோட் பண்ணது எங்க இருக்கோ அதை போய் நீங்க லோட் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவுதான், உங்க கேமரால இந்த பர்டிகுலர் ஸ்டைல் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ 3 யூசர் டெஃப் ஸ்டைல்ஸ் இருக்கு, அதுல ஏதாவது ஒன்றுல நீங்க இந்த ஸ்டைலை வந்து லோட் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த நாஸ்டால்ஜியா அப்படின்றத லோட் பண்றேன். 2வதுல இந்த தாமஸ் ஃப்ராங்க் அப்படின்ற அவரோட அந்த ஃபிலிம் ஸ்டைல் செட்டிங்ஸை வந்து லோட் பண்றேன். ஃபைனலா நான் சொன்னேன் நீங்க வந்து ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணலான்னு. ஸோ நான் வந்து பிக்சர் ஸ்டைல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணுவேன். ஸோ இதுக்கு வந்து இந்த பிக்சர் ஸ்டைல் எடிட்டர் அப்படின்றத நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரா இமேஜ் தேவை. ஏதாவது ஒரு ரா இமேஜை நீங்க உள்ள கொண்டு போய் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்க வந்து வேரி பண்ணி பார்க்கலாம், நிறைய இருக்கு. ஆக்சுவலி பிரிட்டி கூல். நீங்க இந்த கலர்ஸ், கான்ட்ராஸ்ட், ஷார்ப்னஸ் இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணலாம். இது போக இந்த டோன் கர்வ் அப்படின்றது ஒன்று இருக்கு. இதில் நான் சிம்பிளா வந்து எஸ் கர்வ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து வேரி பண்ணி நான் வந்து இதை வந்து கேமரா செட்டிங்ஸாக சேவ் பண்ண போறேன். சேவ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா .pf உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைலுமே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து Canonோட நாஸ்டால்ஜியா, 2வது அந்த யூடியூபரோடது, அண்ட் ஃபைனலி நம்ம LPTயோடது. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம லைவா வந்து போட்டோ எடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாஸ்டால்ஜியா அப்படின்ற செட்டிங்ஸை பார்த்தீங்க அப்படின்னா போட்டோ வந்து ஒரு சில கலர்ஸ் வந்து சேச்சுரேஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த 60s 70s ஒரு ஃபீல் கொடுக்குது. இதுக்கப்புறம் அந்த 2வது செட்டிங்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் டவுன்லோட் பண்ணுது. இது வந்து டோட்டலி அந்த சினிமேட்டிக் ஃபிலிம் ஃபீல் வந்து கொடுக்குது. ஃபைனலி நம்ம வந்து இந்த LPT அப்படின்னு கிரியேட் பண்ண ஸ்டைல் இது வந்து சும்மா ஃபன்காக தான் கிரியேட் பண்ணேன். ஸோ கான்ட்ராஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும், கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது பயங்கர டிராமேட்டிக்காக இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து நேச்சுரல் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபன்காக கிரியேட் பண்ணுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஸ்டைலை வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் கஸ்டம் செட்டிங்ஸ் இருக்குது, அதில் எல்லாத்துலேயுமே செட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஹாப்பி கிளிக்.